ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறேன்னா ஆணுடைய சுத்த கிருபை தான் அல்லவா? இன்னைக்கு எத்தனை விதமான விபத்துகள், எத்தனை விதமான மரணங்கள், எத்தனை விதமான பயங்கரமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? ஆனால் ஆண்டோடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் அவருமையாய் பாதுகாத்து வருகிறார் அல்லவா? இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நானே அதை காப்பாற்றி. ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் தைரியமாக சொல்ல முடியும், இன்றைக்கி நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா ஆண்டவருடைய சுத்த கிருபை தான். அவர் தான் என்னை பாதுகாக்கிறார். அவர் தான் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளுக்கு பாதுகாக்கிற காப்பாற்றுகிற தெய்வனாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ பயங்கரமான சூழ்நிலைகள், தேவ பிள்ளைகளை பயங்கரமான காரியங்கள் வந்த போதெல்லாம் அவர் கிருபை அவன் தாங்கி என்னைக்கு வரலும் ஒரு சேதம் வராதபடி பாதுகாத்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. ஒரு செடி வளர வேண்டுமானால் தேவ பிள்ளைகள் அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு வேண்டிய தண்ணீர் அவசியமாக இருக்குது. அதுக்கு வேண்டிய அந்த உரங்கள் அவசியமாக இருக்குது. பாருங்கள், அடிக்கடி அது தண்ணீர் பாய்ச்சதுனால தான் அந்த செடி ரொம்ப அழகாக செழிப்பாக கனி கொடுக்கிற ஒரு விருட்சமாய் காணப்படும் அல்லவா? இங்கே சொல்கிறார், காப்பாற்றி. அப்படின்னா என்ன பண்ணியிருப்பார்? வேலியை போட்டிருப்பார். அதுக்கு வேண்டிய பாதுகாப்பாக கொடுத்துருப்பார். செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களை செய்திருப்பார்ல. காப்பாற்றி தண்ணீர் பாய்ச்சி. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தரும் ஒரு சேதம் வராதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவார். பகலில் பறக்க அம்புக்கும், இருளிலே நடமாட கொள்ள நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக சங்காரத்துக்கு நீ பயப்படாது இருப்பாய் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் இரவும் பகலும். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பத்தினால, இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினால எப்படி அவர் பாதுகாத்து நடத்தினாரோ அவர் நம்மையும் நடத்த உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிப்பீங்கன்னா, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதுவோ என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். அல்லேலூயா. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ராஜா ஒரு கட்டளை போடுகிறார், 30 நாள் அல்லவும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. ஆனால் தானியேல் என்ன செய்வார் என்று சொன்னால், தேவப்பிள்ளையில் இரவும் பகலும் அவர் எப்பவுமே ஜெபிக்கிறவனமா 3 வேளையும் தேவனை நோக்கி முறையிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார். இதை பிரதானிகள் எல்லாம் பார்த்துட்டு ராஜாவுக்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ராஜாவின் சட்டத்தின்படி அவர் கையெழுத்திட்டதுனால அவரை சிங்க கபியில் போட வேண்டிய சூழ்நிலை. யாராவது அந்த சட்டத்தை மீறினாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன? சிங்க கபியில் தான். தெய்வ பிள்ளைகள், இப்போ தானியேலை சிங்க கபியில் போட்டாச்சு. ராஜாவே வேதனைப்படுவார். ஐயோ, ஏன்னா தானியேல் ரொம்ப அவர் நேசித்தார். தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 16ஆம் வசனத்தெல்லாம் வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். ராஜாவின் கட்டளை வந்தது, ஆனால் ஆண்டவர் தானியேலை பாதுகாத்தார் அல்லவா? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் உங்கள் வாழ்க்கையிலோ ஒருவேளை சிங்கங்கள் போல பலவிதமான சூழ்நிலைகள் நெருக்கி கொண்டிருக்கா, வியாதிகள் பயம்பெற்று கொண்டிருக்கா, ஒருவேளை அதிகாரிகள், மனுஷர்கள், உங்களுக்கு விரோதமான மந்திரங்கள், பலவிதமான காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கா. பயப்படாதீங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா உங்களை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இரவும் பகலும் உங்கள் மேலே அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். தைரியம் போங்க, அவர் உங்களை காக்க
காக்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரையா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சு ஒரு சேதம் வராதபடி இரவும் பகலுமாய் எங்கள் மேலே அக்கறையுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே ஒரு பாதுகாப்பே இல்லாத அந்த சூழ்நிலை காணப்படுவாங்கன்னா, அப்படி உணர்ப்பாங்கன்னா, இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு சேதம் வராதபடி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனை, வீட்டில் இருக்கிற பிரச்சனை, வெளியில் இருக்கிற பிரச்சனை ஒன்று உங்களை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்துங்க. இந்த தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்புக் கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே, ஆமென். அவர்களை பாதுகாக்கிற கர்த்தர். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.